வாழ்ந்திடவே மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் தூவி அழைகிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நேரத்திலே ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரமானது உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற காரியங்களை போதிக்கக்கூடியது, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஆகவே இந்த நேரத்திலே வந்த உங்கள் யாவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வாக்கியம் இவ்விதமாய் சொல்கிறது: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கு பார்க்கிறோம், வாக்கியவான், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் என்று சொன்னால், இந்த வேதத்தை நேசித்து இரவும் பகலும் நேசித்து அதன் மேல் பிரியமாயிருக்கிறவன். இன்றைக்கு வேதத்தை நீங்கள் நேசிக்கிறீர்களா? அதை வாசித்தீர்களா? தியானம் பண்ணினீர்களா என்று கேள்விகள் கேட்கும் பொழுது 5 நிமிடம் என்று சொல்லுகிற மக்கள் அதிகம். இல்லை, நான் வேத புத்தகத்தை வாசிப்பது கிடையாது, அதை புதிதாய் பத்திரமாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. இந்த வேதமானது வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, நாம் நலமாய் வாழ்வதற்கு இது நம்மை வழிநடத்தக்கூடியது, சமாதானத்தை தரக்கூடியது. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வாக்கியத்திலே இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 11ஆம் வாக்கியத்திலே, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அவைகளை கை கொள்ளுகிறபடினால் எச்சரிக்கப்படுகிற காரியங்களை காண்பதோடு பாதுகாக்கப்படுகிறோம். திருச்சியிலே காவிரி ஆறு என்று இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே முன்னதாக அது பிரிந்து விடுகிறது. அது கொள்ளிடம் என்ற தலைப்பின் கீழாய் செல்கிறது. இந்த பிரிகிற இடத்திலே யாரும் இறங்காதீர்கள், இந்த காவிரியிலும் இறங்கக்கூடாது, கொள்ளிடத்திலும் இறங்கக்கூடாது என்று சொல்லி வார்னிங் போர்டு, எச்சரிக்கிற போர்டு இருக்கும். ஏனென்று சொன்னால், காவிரி ஆற்றிலே இந்த வேர்ல்பூல் தண்ணீர் சுற்றி கொண்டே போவதனாலே யாராயிருந்தாலும் சரி அந்த தண்ணிக்குள்ளாய் முழுகி விடுவார்கள். அந்த வேகமானது இழுத்து கொண்டு சென்று விடும். இந்த கொள்ளிடம் பகுதியிலே தண்ணீர் குறைவாய்தான் இருக்கும். ஆனால் அந்த பகுதியிலே சிங்கிங் சாண்ட், சொருகு மணல் அதிகம். ஆகவே இறங்காதீர்கள் என்று எச்சரிக்கும் போது எங்கும் கரை ஓரமாக இருக்கும். ஒரு முறை இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் நடத்துகிற இந்த கண்காணிக்கிற இந்த இடத்திலே உள்ள பொறுப்பாளராகிய ஒரு இன்ஜினியர் தான் சாப்பிட்ட பின்பு கை கழுவுவதற்கு அந்த கொள்ளிடத்திலே இறங்கிவிட்டார். அந்த போர்டின் காரியங்களை அறியாதபடி, உணராதபடி இறங்கிவிட்டார். ஒரு 2 ஸ்டெப்பு தான் வைத்திருப்பார். அவர் முழுக ஆரம்பித்து விட்டார், புதைய ஆரம்பித்து விட்டார். அவர் எல்லாரையும் கூப்பிட்டார், யாரும் வரவில்லை, யாரும் உதவி செய்ய வரவில்லை. அவருடைய சடலம்தான் பின்பு தீயணைப்பு மக்கள் மூலமாக எடுக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே அந்த எச்சரிப்பை அசட்டை செய்தபடினாலே தன் ஜீவனையே இழந்து போனார். மிகுந்த வேதனையான ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நீ என்ன செய்ய போகிறாய்? பாவத்தை துணிகரமாய் செய்கிற மக்கள் ஏராளம் உண்டு. மற்றவருடைய சொத்துக்களை எடுப்பதற்கு தவறான விதத்திலே கையெழுத்து போடுகிறவர்கள், தன்னுடைய உடன் பிறந்த மக்களுக்கு தராதபடி தானாகவே அவருடைய கையெழுத்தை போட்டு சுதந்திரிக்கிற மக்கள் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். உன் வாழ்க்கையிலே எதை நீ செய்தாயோ அதே காரியத்தை உன் சந்ததியிலே காண்பாய். நான் பல நிகழ்ச்சிகளை
பார்க்கும்போது அது எவ்வளவு உண்மை என்று சொல்லி நான் அறிய முடிகிறது. ஒரு முறை ஒரு குடும்பத்தார் மிகுந்த துக்கத்தோடு என்னிடத்தில் வந்தார். வந்து கேட்டார், ஐயா, ஏதாவது அநாதை ஆசிரமம் இருக்கிறதா, அநாதை ஆசிரமம் இருக்கிறதா என்று கேட்டார். ஏன், என்ன ஆயிற்று? அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒருவர் நல்ல பதவியில் இருக்கிறார்கள், மற்றவர் இன்னொரு இடத்திலே உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இந்த நிலைமை என்று சொன்னேன். ஐயா, என்னிடத்திலே இருந்த மீத்து வைத்திருந்த எல்லா பணத்தையும் இருவருக்கும் பிரித்து கொடுத்து விட்டேன் சமமாக. அவர்கள் என்னை நேசித்து நலமாய் நடத்துவார்கள் என்று சொல்லி. ஆனால் அதற்கு மாறாக மூத்த சகோதரி இளைய சகோதரி வீட்டுக்கு போ சொல்கிறார், இளைய சகோதரி மூத்த வீட்டுக்கு போ என்று சொல்கிறார். நான் இங்கும் அங்குமாய் அலைகிறேன், நிம்மதி இல்லை என்று சொன்னார். அப்பொழுது தேவ ஆவியானவர் ஒரு காரியத்தை அவரிடத்திலே கேட்க சொன்னார். உங்கள் தாயை எப்படி நடத்தினீர்கள் என்று கேட்டவுடன் அவர் ஓ என்று சொல்லி அழ ஆரம்பித்தார். என் தாயை வீட்டுக்குள் கூட விடவில்லை, வெராண்டாவிலே சாக்கை போட்டு படுத்துக்கொள் என்று சொன்னேன். அவர் மிகுந்த துக்கத்தோடு சொன்னார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய நீதி, தேவனுடைய நியமனங்கள் எல்லாம் வித்தியாசம். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ அதற்கு ஒரு எச்சரிப்பாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் பெற்றோரை எப்படி நடத்துகிறாய், உன் குடும்பத்தாரை எப்படி நடத்துகிறாய், உன் மனைவி உன் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறாய், உன் கணவனை எப்படி நடத்துகிறாய். அநேக நேரங்களிலே வேதனையான காரியங்களை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் எச்சரிப்பை தந்து நம்மை சீராய் வாழ்வதற்கு உதவுகிறது. 2வது காரியமாக, இது ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது, இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஏன் ஆசீர்வாதமானது? சங்கீதம் 107 சங்கீதம் 20 வாக்கியத்திலே, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இங்கு பார்க்கிறோம், தமது வசனத்தை அனுப்புகிறார். உன் வாழ்க்கையிலே, உன் வேதனையோடு இருக்கிற படுக்கையிலே, நீ கண்ணீரோடு இருக்கிற படுக்கையிலே, நான் பிழைப்பேனா, நான் மீண்டும் என் குடும்பத்தாரை நான் சேவிக்க முடியுமா என்று கலங்கி இருக்கிற உன்னை அவர் தூக்கி எடுக்கிறார். உன் படுக்கையை மாற்ற விரும்புகிறார். உன் படுக்கையிலே இருக்கிற உன்னை தூக்கி எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். அதற்குரிய வசனம்தான் இது. அவர் தமது வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி காக்கிற தேவன். உன்னை நித்தியமான நரக ஆக்கினைக்கு செல்லாதபடி உன்னை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிற ஒரு மகனாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஆவியின் ஜீவனை நிறைந்த வார்த்தைகள். யோவான் 6 அதிகாரம் 63 வாக்கியம், நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியின் ஜீவனுமாயிருக்கிறது. இந்த ஆவியின் ஜீவனை நிறைந்த வார்த்தைகள் உனக்குள் ஜீவனை தருகிறது, உனக்குள் ஆவியை பெருகச் செய்கிறது. ஆகவே நீ இழந்து போன சுகத்தை, இழந்து போன பலத்தை பெற்றுக்கொண்டு வாழ அது உன்னை நடத்தக்கூடியது. அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தின் வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், ஐயா, நான் எதை செய்தாலும் தோல்வி, நான் எதை செய்தாலும் நஷ்டம், எங்க போறதுயா, எனக்கு பணம் இல்லை, கடனை வாங்கி நான் துக்கத்தோடு இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஏராளம். என் கம்பெனியிலே பணத்தை போட்டால் எங்க போச்சுன்னே தெரியல. பலவிதமான பாடுகளோடு இருக்கிறீர்கள்.
ஐயா என் காரியம்லாம் வாய்க்கவே மாட்டேன், என் பிள்ளையுடைய காரியங்கள் வாய்க்கலை, வீடு கட்டலான்னு நினச்சா அது வாய்க்கலை, இடத்த வாங்கினா அதில் பிரச்சனை, கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் கர்த்தரோ இந்த வேதத்தை தியானிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருகிறவர். நீ செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். அது சின்ன காரியமானாலும் சரி, அது பெரிய காரியமானாலும் சரி, அதை வாய்க்க செய்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அவ இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த வேதத்தை நீ நேசித்து தியானிப்பாய் என்று சொன்னால் அவர் உன் வாழ்க்கையை மாற்றி மேன்மையினாலும் வெற்றியினாலும் உன்னை அலங்கரிப்பார். கண்களை மூடி செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, வேதத்தை நேசிக்கிற மக்களாய் அதில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மக்களாயிருந்து அதில் வெற்றியை காண, அவள் செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றியை காண இன்றைக்கு வழிநடத்தும் கர்த்தாவே. இதுவரை இல்லாத ஒரு பெரிய மாற்றத்தை, மகிழ்ச்சியை காணட்டும். அது ஆட்டு மந்தையாக இருக்கலாம், மாடு காரியங்களாக இருக்கலாம், அது கடையாக இருக்கலாம், அது ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் இன்று முதல் ஜெயம் காணட்டும். தேவ சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி நிறையட்டும், அற்புதத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 620017, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 620017, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 9842365132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.